அதனால இதுதான் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான். நம்பிதா வர்றாங்க. இப்படி இந்த பக்கம் இருந்து பையன் சாந்தன் வர்றான். இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு பார்த்து அப்படியே அக் பண்ணி பிடிச்சாங்க பாரு. ரெண்டு பேரும் அப்படி அக் பண்ணி இது பண்ணிட்டு அப்புறம் திரும்பினாங்கன்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பாட்டுருக்கேன். ரெண்டு பேர்த்துக்கு என்ன பண்றதே தெரியல. சாந்தனு அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு, நான் படத்துல முழிக்கிறதோட மோசமா ஒரு மொழியோட அவன் அப்படி போனா, நம்பிதாவும் அதே மாதிரி சைலண்டா போனாப்புல. ஆனா நான் மட்டும் ரொம்ப ரசிச்சேன். ஆனா இப்படி ஒரு சீன் வந்து எப்ப பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது அவனை வச்சுட்டு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்தபடியா இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகன். என்னன்னா, மேடையில் எல்லாரும் மைக் கிடைச்சா எல்லாரும் பேசுறோம். ஆனால் அவ்வளவு ஆளுமையோட பேசுறது அப்படிங்கிறது சீமானவர். அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசிச்சு நான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். நான் மற்றவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வராது, அங்கங்கே தகராறாகும், தடுமாறும். ஆனால் சீமானுக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை. ஸோ அதை எப்பவுமே அவர் பேசுறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அவருக்கு ரசிகன். மூணாவது ஒருத்தருக்கு ரசிகனான்னு அதை பாதி செல்வமணி தொட்டு விட்டு போனார். ஏன்னா எனக்கு பாக்யராஜ்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினச்சி வச்சது தெரியல. உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம். எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சாங்களேன்னு நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன். ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா, இல்லை சினிமாவுக்கு வந்து ராஜகுமாரன் பேர் வச்சுட்டாரா? ஏன்னா தேவயானி கிடைக்கும் போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆயிட்டாரு. தேவயானி அவங்களுக்கும் நிறைய என்னன்னா, அந்த பிளசன்ட் ஃபேஸ், அந்த சிரிச்ச முகமா அன்பு வடியுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த கேரக்டர்லாம் சொன்னாங்க, இந்த படத்துல கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எந்த படத்துல வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவங்களுடைய சீன், அவங்களுடைய அந்த ஃபேஸ் அவ்வளோ ப்ளசண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப்சிஸ் அனுப்பிச்சப்போ பார்த்தேன். ஸோ அது அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னாப்புலையே, அம்மாவை நான் பார்க்கல, ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே இன்னொன்று சொன்னார், என்னென்னா அந்த குழந்தைய பேசும்போது அவங்க அம்மாக்கள் எப்படி ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் அவங்களையும் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன். சந்தோஷமாக இருந்தது. படத்தில் ஆரம்பத்தில் வந்து ஓப்பனிங்கே டைட்டில் அந்த டிசைனோட நிழல் குடை அப்படின்னு வந்தது. அந்த ரீரிகார்டிங்கும் அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்தது. அந்த ஆர்ஆர் அவ்வளோ பிரமாதமாக மியூசிக் டைரக்டர் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாங் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அந்த ரெண்டு குழந்தைங்க நடித்தவங்க, இன்னும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இப்போ என்னுடைய அட்வான்ஸு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, சில பேர் வந்து சினிமாவில் வந்து லக் ஃபேவர்ஸ் டு ஃபூல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு சில பேரெல்லாம் வந்து எப்படா இவங்களுக்கு படம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. சில பேருக்கு ஏன்டா இவங்களுக்கு படமே வரல, இனத்தினால்டா படம் வரல அப்படின்ட்டு. உண்மையிலேயே அதிகமான் வந்து அந்த லிஸ்ட்டில் எனக்கு அதிகமான ரொம்ப நாளாக மைண்ட்லேயே இருந்துட்டு இருக்காரு. என்னென்னா, அவருக்கு தான் நியாயமாக பார்த்தா அவர் தான் கண்டினியூஸாக படம் பண்ணணும். ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது. அவர் நேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன். அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு ஃபிஜி ஏர்லைனில் போய் ஷூட்டிங்லாம் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்த அந்த படம். அதுவும் நடுவில் ஏதோ தடைப்பட்டு அப்படின்னு போச்சு.
ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து 1 கிலோ அறிவாளியாக இருந்தாலும் ஒரு 10 கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை கட்டி தான் நின்னாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாலிகளுக்கு வந்து கை கொடுக்காம இருக்கு. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதியமான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் இவர் சிவா ஆறுமுகம் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த தேவயானியெல்லாம் இவ்வளோ தடவை கேட்டாங்கல்ல, கேட்கவே வேணுங்கிறது இல்லை. கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும். அது ஓப்பனிங் இருக்கோ இல்லையோ ஸ்லோ பிக்கப் ஆகும். அந்த அளவுக்கு படத்தில் அதிகமானலாம் வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் சார், அந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டேன். எதுக்குன்னா அந்த டைட்டில் வந்து நிழல் குடைட்டு வச்சுருக்காங்களே, இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல் குடையாக இவங்கெல்லாம் இருக்காங்க. அதிகமானமா நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. பட் சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்து அவர் வந்து இல்லை நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிட்டு தான் போகணும், எல்லாம் குடும்பமாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நிழல் குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்மந்தப்பட்டது ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்னைக்காவது வந்துடுவோன்னு நினச்சார். கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே இருந்தார். பெருசாக வர முடியல. அட்லீஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னா அதுவும் இருக்க முடியல. கடைசியில் அதுலேயும் அதோடையே கல்யாணம் முடிச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தைய பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாரு. கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசின வரதட்சணைப்படி காசு அவர் எதிர்பார்த்த இடத்துல வரல. எம்ஜிஆர் படங்கள் நிறைய படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூடவே அங்கங்கே ஏதோ டைலாக் பேசியிருக்காரு. சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எப்படியோ தடுமாறி கூட்டத்துக்கிட்டு அவர் வந்து காரை ஏறும்போது பேர் சொல்லி தலைவரா அப்படின்னு அவர் கூட்டத்துலேருந்து பார்த்தாரு. கூட நடித்தவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல. அவருக்கு பிளட்ல இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது. பார்த்தோன்னே நான் நம்ம கூட நடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டுது. என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியல, நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்கு. என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. எழுதி என்ன தேதி எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ, கல்யாணம் அந்த ரேட்லேயே வச்சுக்கோ, தேதி மட்டும் கரெக்டாக உதவியாளர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு. அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டாரு. 1 வாரம் கல்யாணம் இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னால் அவர் தலைவர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவர் பயங்கர ஷாக் ஆகி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த துக்கத்தையெல்லாம் பார்த்துட்டு 3ஆவது நாள் இவருக்கு பர்சனலாக இனிமேல் கல்யாணம் நடக்காத பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லாருமே வேறு மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நைட்டில் அந்த டைமில் கதவு தட்டுற சத்தம் என்னன்னா, கதவு திறந்தா நான் சிஎம்மோட பிஏங்க அப்படின்னா அப்படியே ஷாக்கோடு பார்த்தா, இல்லை எப்படி அவர் நோட் பண்ணி வைன்னு என்ன சொல்லியிருந்தாரு. நான் நோட் பண்ணி வச்சேன். என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போடுறோம், அவங்களுக்கு முதலே கொஞ்சம் கொடுக்கணும், அதனால் எதுக்கு நீ கையில் வச்சுட்டு ஞாபகப்படுத்து, ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். இந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்க. செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுகைக்கு அப்படி எழுதாரு. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளோக்கு நடுவுலையும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, பிஏக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாங்க. எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையா வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததுனால தான் இன்னைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவர் அவாய்டு பண்ணி 6 நாளையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்ட உடனேயுமே எனக்கு
அந்த இன்சிடென்ட் நான் வந்தது. என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறது இப்போது சாதாரணமாக நினைப்பாங்க, அவர் சிஎம்மாக இருந்தார், அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க, அதில் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு, அவர் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேருக்கு அந்த தாடு கூட வரும். அது இல்லை, மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. அதுக்கப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தி தான் எடுத்தார். எடுத்து எல்லாமே அவருக்கு சரியாக வரல, கடன் பட்டார், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார். அவர் பேட்டியில் நக்கீரன் இதில் வந்து பேட்டியில் சொல்லும்போது, இப்படியெல்லாம் எனக்கு படம் எடுத்து கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன், இப்படி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன். பட் பரவாயில்ல, ஆனால் எனக்கு எப்போ கேட்டாலும் நான் வந்து ரஜினி என் படத்தில் தான் ஃபஸ்ட்டு நடித்தாருன்னு சொல்கிறதோ, இல்லை மிருதங்க சக்கரவர்த்தியெல்லாம் சிவாஜி சார் வச்சு எடுத்தேன்னு சொல்கிறது, அது எனக்கு பெருமை, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் ஃபிலிம்ஸ் அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு அங்கே தேவர் ஃபிலிம்ஸில் இருந்தார். அந்த சின்னப்பா தேவர் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சு அப்படி கொண்டு போவார், சின்னவங்க பெரியவங்கிறது இல்லாமல். ஆனால் என்னன்னா அவர் பண்ண ஒரே தப்பு, உண்மையான ஆர்மியாகவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்ஸஸை பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போனார். அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டாக பண்ணாமல் விட்டார். அதனால் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலியே ஒரு கஷ்டத்துக்குள்ளே ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்துக்கு கஷ்டம், இவர் காதுக்கு வருது, ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் இப்படி உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளே இவ்வளோ சிரமத்தில் உட்காந்துருக்குமே அப்படின்னு சொல்லும்போது, இவருடைய பேட்டியை பார்த்துட்டு சேலத்திலிருந்து ஒரு அட்வொகேட்டு, அவருக்கு இவரை தெரியாது கலைஞானத்தை பற்றி, ஆனால் இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் லைஃப்பில் வந்து வைக்கீங்க, ஸோ ஏதோ உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்சது நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. கல்யாணம்னா அப்படியே ஒரு சந்தோஷம்னா அப்படியே ஒரு சந்தோஷம். நம்ம கொடுக்க முடியலையேன்னு நினைச்சோம், நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு 10,000 ரூபா வந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் தேவர் ஃபிலிம்ஸ் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதுதான் மனசு. காசு இருந்த ஒருத்தன் செய்யறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை. அவருக்கே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு 10,000 ரூபா வந்தது அப்படின்னு சொன்னோடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம், நம்ம அங்கே தான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சாரு. அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம். ஸோ நிழல் கொடை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து தேவயானை மேலே தான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். கரெக்டா? ஸோ தேவயானை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க, அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்துக்கே நிழல் கொடையாக வந்து அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த சிவா ஆர்மம் அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தர்ஷன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சிருக்க சார், இவரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாக்களுக்கெல்லாம் உண்டானது இதெல்லாம் அந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் அதை வந்து வரிஞ்சு கட்டி எதாவது பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணும்போது அதில் நல்லதும் நடக்கிறது உண்டு, சிலது மாறியும் நடக்கிறது உண்டு. ஆனால் அவர் வந்து சொன்னார், பையனை நடிக்க வச்சிருக்கேன், நீங்கள்லாம் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 க்ளோஸ்அப் பார்த்தேன் அந்த பையனது. அந்த பையன் உண்மையிலேயே அவன் லுக்கு, அவன் பார்க்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது. அதனால் அது அதில் கெட்ட பேரமாக இருக்குது இல்லையா? வாழ்த்துக்கள், கண்டிப்பாக நல்லா வருவீங்க நீங்கள். அவங்க அப்பாவோட இது சொல்கிறேன், என்ன பெட்டாச்சுன்னா அதோட முடிஞ்சு போகணும், அதுக்கப்புறம் பாருங்க இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது, எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவருக்கு அவங்க ஹீரோயின் எல்லாம் நடித்தாங்க, அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது. இந்த ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, இந்த பெரியன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, என்னுடைய பெரிய வாழ்த்து, நன்றி, என்னுடைய பெரிய வணக்கம், என்னுடைய பெரிய அப்படின்ட்டு. சரி நான் நினச்சிட்டேன், சரி நமக்கு ஆகும்னா இந்த ஷோன்னு எனக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியாங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அதிகமானவர்கள் எல்லாம் இதில் வந்து இருந்திருக்காங்க, கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தான் அங்கே வந்து எடுத்திருப்பாங்க. அதனால் ஜனங்க சப்போர்ட், பத்திரிக்காரங்க எப்படி நீங்கள் நல்லா இருக்குன்னு எழுத போகிறீங்க, ஜனங்க கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலேயே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். அப்புறம் இங்கே பேட்டி இந்த தமிழ் ஐஸ்வர்யாவா தமிழ் சுத்தமாக பேசணுமா, ரொம்ப நல்லா இருந்தது.
நானும் தான் தமிழ் மீடியம் படித்தேன், எனக்கு தமிழில் எவ்வளோ தகராறு இருக்குது எனக்கு தான் தெரியும். ஆனால் தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாங்க. முன்ன எல்லோரும் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க தமிழை காமிக்க முடியும். அதனால் தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் நல்ல வேலை என்னை வந்து சீமானை பேச விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்க நான் பேசியாச்சு, டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுறது ஆனந்தமாக கேட்கலாம். ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன், சும்மா உட்காந்து பார்த்து பேசிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் மீட்டிங்கில் பேசுகிறேன். இந்த மாதிரி லைவாக சில நேரங்களில் தான் வந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களை மாதிரியே நானும் அவளோட கற்றுட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு முறை இந்த பட டீமுக்கு, அவர் சிவா ஆறுமுகம் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்கள், இந்த நிகழ்வை உலகெங்கும் வாழ்கிற உறவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க இருக்கிற அச்சு ஊடக, காட்சி ஊடக என் அன்பு உறவுகள், இவ்வளவு நேராயும் இன்னும் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இங்கே எல்லாரும் குறிப்பிடும்போது நான் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன்னு இல்லை. இந்த நிகழ்வு எங்க குடும்ப நிகழ்வு. நீங்கள்லாம் வந்து இந்த நிகழ்வுல இவ்வளவு நேரம் பங்கேற்று காத்திருக்கிறதுக்கு நான் தான் உங்க எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வரும்போது என்னை வரவேற்க கூட தேவயானி அவர்கள் சொன்னாங்க, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. இல்லை, எங்க படத்துல நீங்க நடிச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு நான் சொன்னேன். ஏன்னா இது நம்மளோட குடும்ப படம்னு நினைச்சு, எங்க குடும்ப படம்னு கடைசியாக தான் கதாநாயகனா நடிச்ச தம்பி விஜித்துக்கும் குடும்ப படம்னு தெரியுது. ஏன்னா அவருடைய பொண்ணு பாப்பாவும் நடிச்சிருக்காங்க. இது அது என்னுடைய அண்ணன் அதிகமான. இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம். இப்போ நாங்கள் ஒன்றா இருந்து பயிற்சி எடுத்து வந்தவங்க. நான், என்னுடைய மைத்துனர் ராஜா, அதை சிவா ஆறுமுகம் எல்லாம். அப்போ கூப்பிடும்போது நம்ம இது எனக்கு உண்மையிலே தெரியாது தேவயானி அவர்கள் இதில் நடிச்சிருக்காங்கன்ட்டு. வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே சுவரொட்டியாக இருந்தது. ஏதோ நிழற்குடைன்னு இப்போ இது புதுசாக படம் வருது போல இருக்குது. அது தேவயானி நடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா தான் இது நம்ம படம், அதில் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேவயானி அவர்களுக்கு ஒரு பேசி எல்லாரும் சொன்னாங்க, இவங்க நடிச்சா நல்ல கதை இருக்கும், நல்ல படமா இருக்கும்ட்டு ஒரு மதிப்பு இருக்கு சிலருக்கு. முன்னாடிலாம் அம்மா கேஆர் விஜயா அவர்கள், அதுக்கப்புறம் எங்க அக்கா ரேவதி போன்றவர்கள், இப்போதைக்கு தேவயானி இவங்க நடிச்சா நல்ல படத்துலதான் நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட ஒரு கருத்து பதிவு இருக்கு. அது காரணம் அவங்க தேர்வு செய்து நடிச்ச கதாபாத்திரங்கள். முதல்ல அவங்க அறிமுகமானது எங்க அண்ணன் மூலமா. அவங்க தொட்டாச்சி நீங்கி, பிறகு அண்ணனே எடுத்த சொர்ணமுகி, அதில் ரொம்ப நல்ல கனமான கதாபாத்திரம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் காதல் கோட்டை, அது இந்திய விருதை பெற்ற சிறந்த படங்கள் அது ஒன்று. அதுக்கப்புறம் சூரிய வம்சம். அவங்களுக்கு சொல்லிக் கொள்ளுற மாதிரி ஒரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் பதிவாயிருக்கு. அவங்க எந்த காலத்திலையும் தன்னுடைய பேரை கெடுத்துக்கல. ஏதோ காசுக்காக ஏதோ வந்த கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிச்சோம் அப்படின்னு இல்லாம, அந்த நற்பெயர் தான் அவங்கள 30 வருஷம் கழிச்சு மறுபடியும் இவர் கதாநாயகியா நடிக்கிற அளவுக்கு உயர்த்தி இருக்குன்னா அது காரணம் அதுதான். அது எல்லாருக்கும் வாய்க்கப்பெறாது, அவங்களுக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய பெருமைக்குரிய நிகழ்வு. இங்கே பல மேதைகள் எல்லாருமே என்னுடைய அன்பு உறவுகள். என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார், என்னுடைய சியான், நாங்கள் சியான் தான் பேசிப்போம், ராஜ்குமார் அவர்கள். அதுக்கப்புறம் என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி, என்னுடைய அண்ணன் செல்வமணி அவர்கள். நாங்கள் ஒரே பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்ட, ஆமாம், எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன். நான் வந்து இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாட்ட உதவி இயக்குனராக இருந்து பணி செஞ்சேன். அப்போ இந்த அரசியலுக்கு தள்ளப்பட்டு தான் சொல்லணும்.
செய்யும்போது எனக்கு எல்லாரும் இல்லை. அப்போ எங்கள் அப்பா வந்து என்னை தன் பையன் நினைக்காம என்னை கூட வந்து நின்று எனக்கு தோல் கொடுத்துட்டாரு, மணிவண்ணன் அப்பா. அப்போ எங்கள் அண்ணன் பேசி, செல்வா உனக்கு இளையவன், உனக்கு ஜூனியர்னு நினைச்சு இது பண்ணிடுறாதரா செல்வா, இப்போதைக்கு நமக்கு அவன் தாண்டா இருக்கான், அவனை பிடிச்சி தாண்டா நம்ம ஏதாவது செஞ்சாகணும், நம்ம இனத்துக்கு வா செல்வான்னு கூட்டிட்டு வந்தாரு. அப்போ நாங்கெல்லாம் இது எப்படி சொல்றதுன்னா, குடும்ப உறவோட கொள்கை உறவாக இணைந்தவர்கள் நாங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம். அப்படி என்னுடைய அண்ணன் சிவா எனக்கு ரொம்ப என் மேல ரொம்ப அன்பு. என்ன எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு குற்ற உணர்வு, நானும் எங்க அண்ணனும் இணைஞ்சு பணி செய்யும் போது அதை ஒரு சிறந்த படமா வெற்றி படமா தர முடியல என்னால. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு. கதை சொல்லும் போது அவருக்கு தம்பிக்கு அடுத்த படம் பகலவன் தான் எடுக்கிறதா இருந்தது. அவருக்கும் அது விருப்பம், அப்ப எனக்கு அது விருப்பம். ஆனா என்னுடைய தம்பி மாதவன் அதை ஒத்துக்கல. அது காரணம் ரொம்ப கடினமா இருந்துச்சு. தம்பி படத்துல அவரை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திட்டேன். கையெடுத்து கும்பிட்டா, அப்படி மறுபடியும் அண்ணா வேணாண்ணா அப்படின்னு ஒரு கொஞ்சம் இடைவெளி விடுங்கன்ட்டாரு. அப்புறம் இந்த கதையில நடிக்கணும்னாரு. நான் என்ன சரி எடுப்போன்னு எடுத்தேன். தமிழ்லே கொஞ்சம் உரையாடல் எழுதிட்டேன். தம்பியில ஒரு 90 விழுக்காடு தமிழ்ல இருந்தது. அது வெற்றி அடைஞ்சிருச்சு. அப்புறம் இதுல முழுக்க தமிழ்லே உரையாடல் எழுதுனா அதுல என்ன பாத்தீங்கன்னா, ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களில் எல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருவது நெருடலாக இருக்கிறது என்று விமர்சனம் இருந்தாங்க. எனக்கு என்ன செய்யறது தெரியல. என்னுடைய அண்ணன் காசி ஆனந்தன், அவர் உணர்ச்சி பாவலர், ஈழத்து பாவேந்தன், அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட சொன்ன வருத்தமா அப்படி எழுதியிருக்காங்கன்னு. அன்பை கூட தாய்மொழியில் பரிமாற தெரியாத ஒரு இனம் இருந்தா என்ன, செத்தா என்ன, போடா அப்படின்ட்டாரு. அப்ப நான் அந்த படம் எடுத்து கொடுத்துட்டு நான் எங்க அண்ணனுடைய அழைப்பின் பேர்ல ஈழத்துக்கு போயிட்டேன். போய் ஒரு வாரம் கழிச்சது பேசிட்டே இருக்கும்போது படம் ஓடலன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப யாரோ சொல்லியிருக்காங்க, தம்பியோட படம் ஓடல, ஒரு வருத்தத்தில் இருப்பான் போல இருக்குதுன்ட்டு. அப்ப என்ன சொல்றது, அது கேட்கல. படம் என்னாச்சு, கதை என்ன, யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த காதல் கதை போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஆரம்பிக்கும் போதே நமக்கு எதுக்குப்பா பூ கவிதைலாம் அப்படிதான் ஆரம்பிச்சாரு. காதல்ங்கிறது பருவகால உணர்ச்சி, அது எல்லாருக்கும் இயற்கையில வர்றதானே. தமிழர்களுக்கு இல்லாதது மானம் வீரம் ரெண்டும் தான் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதுக்கு நமக்கு தம்பி படம் மாதிரி தரையிலையும் அடிக்கணும் திரையிலையும் அடிக்கணும், அப்பதான் நமக்கு விடுதலை வரும்னாரு. அதை செஞ்சிருக்கணும். இப்ப ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் எங்க அண்ணனுக்கு, அந்த சிவானனுக்கு சொல்றேன், இந்த இடத்துல என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு என்னால ஏற்பட்ட இழப்பை நான் ஈடு செய்வேன். அது ஒருவேளை நீங்க அன்னை கூட கேட்டீங்க தம்பி அந்த பகலவன்னு, அதை கூட திருப்பி உங்களுக்கு எடுத்தரேன் உங்களுக்கு. அது தவறுதான் நடந்துச்சு. அது ஆனாலும் எங்க அண்ணனுக்கு எனக்கு இருக்கிற அந்த அன்பு பிணைப்பு போல. இப்ப எங்க அண்ணன் ஐயா பாக்யராஜ் அவர்கள் சொன்னது மாதிரிதான், எங்க அண்ணன் அதிகமான ஒரு தலை சிறந்த இயக்குனரா அவங்க அது என்ன தொடர்ச்சியா படைப்புகள் இல்லை. அவருடைய படங்கள் இன்னைக்கு அவரை இயக்கிக்கிட்டு வர்ற இந்த படங்கள். இப்ப தொட்டாச்சி நீங்க எல்லாம் பார்த்து எங்க அப்பா பால்மேந்திரா வீட்டிலே போய் பாராட்டி, ஞாபகம் இருக்கா அண்ணா, வீட்டுல போய் பாராட்டி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்னு. அப்படி அந்த கதை திரைக்கதை பயணத்துல பயணிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இப்ப நம்ம கிட்ட ஒரு மேதை சாதாரணமா உட்கார்ந்துருக்கல, அவரை கடந்துலாம் ஒருத்தனை இங்க கதை திரைக்கதை அமைச்சு எடுத்துட்டு போயிட முடியாது. ஆமா, அதுல நம்ம பக்கத்துல இருக்கிறதுல பக்கத்துல இருந்துட்டோம், ஆனா வீட்டுக்கு போனா படபடப்பா இருக்கும். நம்மால் தானே பக்கத்துல இருந்து வந்துட்டு. மிகப்பெரிய பெருமை அவரெல்லாம் நமக்கு இப்படி ஒரு படைப்பாளி, நம்ம 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 நாட்டுல நம்ம இனத்துல பிறந்து இப்படி ஒரு படைப்பாளி அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. புதிய வார்ப்புகள்னு ஒரு படம், அவர் தான் கதாநாயகனா நடிக்கிறாரு, அவர் தான் கதை வசனம், எங்க அப்பா இயக்குறாங்க, பாரதிராஜா அப்பா. அன்னைக்கு அது புதிய வார்ப்புகள்னு தலைப்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்னென்ன பெயர் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அது நம்ம சொல்லி அது விமர்சனமா போயிடும். நான் அதை சரி செய்யறதுக்கு இது நேரம் இல்லை. புதிய வார்ப்புகள் அப்படின்னு அப்பெல்லாம் நம்ம எப்ப அந்த காலகட்டத்துல அதுல ஒரு முடிவு இறுதிக்கட்ட காட்சி வருது. உரையாடெல்லாம் பிச்சு உதறிப்பாப்ல. ஒரு அந்த விதவை பெண்ணு, அந்த பெண்ணு பூ விற்கும், வாத்தியாரு கதாபாத்திரம், அவங்க ரதி, அவங்க பூ அந்த வாத்தியாருக்கிட்ட
இவங்ககிட்ட சொல்லுவாங்க, வாத்தியார இந்த பூ வந்து பறிச்சாத்தான் வாடி போகும், இல்ல செடியில விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்லாம் இருக்கும். அப்ப இதயம் குங்குமம் இந்த பத்திரிகையெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த இதழ்கள். அப்ப நீ இதயம் கொடுத்தாதான் வாத்தியார் குங்குமம் தருவாரா அப்படிலாம் அந்த ஐயோ அதெல்லாம் ஒரு ஒரு அதிமேதைகளினுடைய கூடல் அது. அதுல ஒரு அண்ணன் கவுண்டமணிக்கு கதாநாயகியை கட்டி வச்சிடுறாங்க. அந்த வில்லன் கதாபாத்திரம் அந்த கட்டி வச்சிடறாரு ஜி சீனிவாசன் ஐயா. அப்ப அது ஆனா இவங்க வாத்தியாரும் ஒரு காதல் இருக்குது. அப்ப ஊரை விட்டு ஓடும்போது அந்த விதவை பெண் அந்த பூக்காரி இவர் இந்த காஜா சிரிப்பு எல்லாம் ஓடும்போது இந்த காதலர்கள் சேர்றதுக்கு ஒரு இடையூறா ஒண்ணு இருக்குது. ஆனா அவர் கட்டின தாலி ஒரு இந்த கலாச்சாரம் தாலிக்கு இந்த சமூகம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குது. அப்படியே பார்த்துட்டு டப்புன்னு அந்த தாலியை அறுத்துட்டு அவரே அறுத்துடுறாரு. கட்டின தாலி அவரே அறுத்துட்டு 2 பேரையும் சேர விடார். கையை பிடிக்கிறாங்க. அந்த விதவை பெண்ணை நிக்குது அந்த பூவித்த பெண்ணை. அதை கையை பிடிச்சிட்டு இப்படி போகும்போது புதிய வார்ப்புகள்னு போடுறாப்புல ஒரு எழுத்தாளர். ஒரு எழுத்தாளர் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அவரே கதை திரைக்கதை நடிச்சு அந்தைய நாட்கள்னு ஒரு படம் வருது. அதுல இவர் காதலிச்ச பெண்ணு அது அண்ணன் ராஜேஷ திருமணம் பண்ணி போயிடுறாங்க. கல்யாணம் ஆயிருது. அது அப்ப வந்து அவர் சேர்த்து வைக்க போராடுறாரு. போராடி கடைசியா உச்சக்கட்ட காட்சி வந்துருது. 2 பேரும் இருக்கும்போது அவர் வந்து அந்த மருத்துவர் கதாபாத்திரம் வந்து இந்த காதலன்ட்ட சேர்த்து விடுறதுக்கு இது பண்றாப்ல. இப்ப நம்மால ஒரு ஹார்மோனிய பெட்டி வச்சுக்கிட்டு இந்த ஹரவர மலையாளத்துல இதே டாக்டரே அது நீங்க புதிய நவீன 21ஆம் நூற்றாண்டு ஆள் தானே, 20ஆம் நூற்றாண்டு இல்லையா, 20ஆம் நூற்றாண்டு ஆள் தானே. தாலி அறுத்தடு எந்த காதலி உங்களுக்கு மனைவியா வரும், ஆனால் உண்ட காதலி எனக்கு உன்ன மனைவி எனக்கு காதலியா வராது. அப்ப அந்த தாலியை அறுத்து எடும் அப்படின்ன அப்படியே போய் அறுத்து எடுக்க முடியாது. அந்த பெண்ணு தாலி அறுத்துட்டு வர முடியாது. இது கையெடுத்துட்டு பட்டினா இதே மண்ணின் கலாச்சாரம் பண்பாடுன்னு பேசி பட் இந்த கிளைமேக்ஸ் ஓல்டு பட் கோல்டுன்ட்டு போயிடுவாப்ல. இதை யோசிச்சு பாருங்க. உலகத்துல ஒரே ஆள் தான் தாலி அத்துட்டு போய் வாழணும்னு சொன்னா அதே ஆள் தான். தாலி அத்தாம வாழ இதுதான் கலாச்சாரம் சொன்னது ஒரே எழுத்தாளன் தான். உலகத்துல இப்படி ஒரு ரைட்டு எழுத்தாளர் இருக்கவே முடியாது. ஒரே எழுத்தாளர் இப்படி எழுதி நம்ப வைக்க முடியும். இப்படி எழுதணும்னா எழுத்தின் வன்மை, எழுத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்லாமடா. பொய்ய உண்மையில பொய் சாட்சியிலே நடிச்சவர் தானே அவரு. சாதாரண உட்கார்ந்துருக்காப்ல. எங்க அப்பாவுக்கு ஒரு கிளைமேக்ஸ். எங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தது வேற, கைதின் டைரியில. அதுதான் ஆட்சிராஜ்தான்ல வந்தது. அவர் திமுறா நீ இந்த ராஜு நான் எழுது நானா ஒண்ணு எடுப்பேன். அது அப்ப செய்வாரு. அதுல எல்லாரும் நானும் அவர்கிட்ட எழுத்தாளராக வேலை செஞ்சிருக்கேன். என்ன பண்ணுவார் எங்க அப்பான்னு தெரியும். அதுல அவர் வந்து சிவாஜி சத்ரபதி சிவாஜி வேடத்தை போட்டு நிறுத்திட்டாப்ல. சரி அது ஓடிடுச்சு. ஏன்னா அது வரைக்கும் நான் திரைக்கதையை பிச்சு உதறிட்டாப்ல. அப்புறம் இது இல்ல வேற கிளைமேக்ஸ் நான் எழுதி கொடுத்த கிளைமேக்ஸை நான் எடுக்கிறேன் அந்த காட்சியின் போய் அப்ப அமிதாப் பச்சன் சிறிதை வச்சு ஆக்கிராஸ் சொல்லிட்டு அது வென்றுட்டாப்ல. இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து அதுக்கு ஒன்றும் நிகர் இல்லை. அது வந்து சொல்லி முடியாது. முதல் படம் ஒரு பெரிய இயக்குனர் இருந்து நடிகரை கதாநாயகனா நடிச்சு வெளியில வந்து முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள்னு எடுக்கணும்னா அது அவரை தவிர எவராலும் முடியாது. அப்ப அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டும் ஒண்ணும் கிடையாது. ஒரு குடும்ப பாங்கான படத்தை எடுத்து அதை தரமான வெற்றியடை வைக்க முடியும். எளிய கதாபாத்திரங்களை வைத்துனா அது அவரால் தான். ஒரு கதையை வந்து 2 தாள்ல அவர் சொல்லுவாருங்க. தேவர் பிலிம்ஸ்ல வந்து கதை கேட்கிறாங்க. அப்ப அவர் போய் கதை சொல்றாரு. ஐயா கதை சொல்லும் போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவரே சொன்னதுதான். குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல. அப்புறம் பெரிய ஆளாயிட்டாரு. அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து சொன்னா குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குரங்கு சார்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரண கதை. ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள வரான்னு முந்தானை முடிச்சு ஒரு படத்தை எடுத்து அப்ப எங்க ஊர்ல பரமக்குடியில எங்க அண்ணனுக்கு தெரியும் ராமநாதபுரத்துலதான் ரிலீஸ். பரமக்குடியில 2வது தரம் தான் வரும். அப்ப ஜெகன்ல எங்க அண்ணங்க எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். எங்க அண்ணங்க எல்லாம் சைக்கிள் வச்சிருப்பாங்க. அவருக்கு படத்தை போய் பார்த்து வந்துட்டு ஒரே புலம்பல். தம்பி
பாக்கியராஜன் ஒருத்தன்டா எந்த குறையும் இல்லாம இருக்கா, பயங்கர படம். முந்தாரம் முடிச்சுன்னு ஒரு படம்னா அவங்க ரொம்ப இதுல நம்மள எந்த காலத்துல போய் ஏன்னா நாங்க மறுபடியும் 2வது வெளியீடு வந்தா தான் பார்க்க முடியும். அப்படி பல படைப்புகளை தந்து இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கல. அவரு நம்ம கூட இருக்கிறாருங்கிறதே பெருமை. திரை உலகில் அது ஒரு மைல்கல். KS கோபாலகிருஷ்ணன் ஒரு மைல்கல்னா அது ஒரு மைல்கல். பாக்கியராஜ், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலு மகேந்திரா எல்லாம் அது ஒரு பல்கலைக்கழகங்கள். அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேற என்ன இருக்குது சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு, அவர் தொடர்ச்சியா வெற்றி படங்களா கொடுத்தா. அவங்க வருகை கூட சொன்னாங்க, எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்தினது அவன் தான் என் தம்பி. அதுக்கப்புறம் என் தம்பி ரவி மரியா, அதெல்லாம் கதாநாயகனா நடிச்ச விஜித் எனக்கு ரொம்ப தெரியும். ரொம்ப என்னுடைய தம்பி அது. என் தம்பி தமிழ்குமரன், நாங்க ஒரே குடும்பம். தமிழும் நான் ஒரு தாயின் வயிற்றுல பிறக்கலை ஒளியே. ஏன் பிறக்கலைன்னா ஒரு தாயின் வயிறு தாங்காதுன்னு தனித்தனி தாய்க்கு பிறந்தோம். அப்படி ஒரு அண்ணன் தம்பி நாங்க. அந்த எங்க குடும்பத்துல விஜித் ஒருத்தர். விஜித் தான் அதுல நடிச்சிருக்கான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது. வந்தவன கிட்ட நான் தானே கதாநாயகன் நடிச்சிருக்கேன், என்னப்பா சொல்ற. அப்படி எல்லாமே ஒரு வியப்பா இருந்துச்சு எனக்கு. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுல உட்காருங்க விஜித், அவர் நல்லா வரணும். இந்த படத்தை பார்க்கும்போது நான் படம் பார்க்க நேற்று அழைக்கும் போது எனக்கு நேரம் ஒத்து வரலை, கிடைக்கல. அது இப்ப அதனால நான் படத்தை முதல்ல பாட்டை போட்டு காட்டு அதை வச்சு பேசிடுறேன்னு. எங்க அண்ணன் செல்லுமணி இவங்கெல்லாம் குறிப்பிட்டு பேசுன மாதிரி அது ஒளிப்பதிவு செய்த நம்ம குருதேவ் அவர் வணங்கான்லயே ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாரு. ரொம்ப அருமையான ஒளிப்பதிவு. அப்ப இந்த இசை இப்படி ஒரு படத்துக்கு, இப்ப ஒரு பெரிய ஆடல் பாடல் படம், அடிதடி படம்னா சமாளிச்சிடலாம். குடும்ப கதைகளுக்கு மென்னுணர்வை நகர்த்துற படங்களுக்கு இசையமைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம். அதை ஒரு இளைய பிள்ளை நவீன் பாலகுமார் செஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. அது மனதில் நிக்கிறது போல மெல்லிய இசையால் வருடணுங்கிறது ரொம்ப கடினம். இசைங்கிறது இப்ப ஒலிகளின் குவியல் தான். இந்த ஒலி செவியில போய் நின்றுச்சுன்னா அது இல்லை, அது உள்ள போய் இதயத்தை வருடிருச்சுன்னா அது இசை ஆயிடுது. அப்படி ஒரு இசையை தந்த ஒரு இளவல், அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். பாடல் வரிகளை தந்த அவங்க ஒரு பெண்மகள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண் கவிஞரா வர்றதை நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு பெரிய இடம் காத்திருக்குது. நல்ல வரிகளை அழகாக எங்க அண்ணன் அவ்வளவையும் நினைவில் வச்சு எங்க அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஆமா, நரேன் பாலகுமார் சொன்ன நரேன் பாலகுமார் அவர்கள் நல்லா செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.